வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா செல்லூர் ராஜு ஆர்பி உதயகுமார் மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க. ஸோ அம்மாவால் பார்த்தீங்கன்னா அடையாளம் காட்டப்பட்ட 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சித்து வந்து செல்லூர் ராஜு பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட வா நீ போ உரிமையிலையும் பேசியிருக்காரு. ஸோ இதை தவிர்த்து வந்து அம்மாவை ரொம்ப கேவலப்படுத்துகிற அவங்க கூட்டணி போய் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு வச்சுருக்காரு. அம்மாவை பார்த்தீங்கன்னா விமர்சித்தா அவங்கள விமர்சிக்கணும், கடுமையாக தாக்கி பேசணும். ஓகே, அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பதவியில் இருக்காங்க நிரந்தர போச்சான்னு சொல்லிட்டு, அப்போ அவங்கள தூக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே செல்லூர் ராஜும் குரல் கொடுக்கல, ஆர்பி உதயகுமாரும் குரல் கொடுக்கல. இப்போ செல்லூர் ராஜு ஆர்பி உதயகுமார் 2 பேருமே பார்த்தீங்கன்னா திமுக விமர்சித்து பேசவே இல்லை, ஓபிஎஸ்ஸை தான் கடுமையாக விமர்சித்து பேசுகிறாங்க. ஸோ ஓபிஎஸ் மதுரை நின்றாலும் பரவாயில்ல, விமர்சிக்கலாம். ஓபிஎஸ் நிற்கிறதோ ராமநாதபுரத்தில். ஸோ ஓபிஎஸ்ஸை விமர்சித்து பேசுகிறதுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, செல்லூர் ராஜுவும் உதயகுமாரும் பார்த்தீங்கன்னா பதவி ஏதாவது கிடைக்கும் பெரிய லெவலில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி ஓபிஎஸ்ஸை கடுமையாக விமர்சித்து பேசுகிறதா வந்து ஒரு பொதுவான தகவல் பார்த்தீங்கன்னா பரவிட்டுருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.